டீச்சர் ப்ராஜெக்டை சொன்னதும் சிவாக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா அவனோட தலையில பல சிறந்த யோசனைகள் ஓடிட்டு இருந்துச்சான். டீச்சர் அந்த இடத்தை விட்டு போனதும் சிவா தன்னோட யோசனையை குழு கூட கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாம நான் சொன்ன யோசனை தான் சிறந்ததுன்னு நம்ப வைக்கவும் செஞ்சானா. நல்லா கேட்டுக்கோங்க, பெரிய படங்கள்லாம் இருக்க போஸ்டரை ரெடி பண்ணுவோம், இதுதான் நம்ம பள்ளியிலே சிறந்த ப்ராஜெக்டா இருக்கும்னு ரொம்பவும் ஆர்வத்தோட சிவா சொன்னானா. அவனோட நண்பர்களான ராமு, நான்சி, ஜூலியும் இதை கேட்டு தலை அசைச்சிட்டு நம்ம ஏன் போஸ்டர்ல உருவாக்க கூடாதுன்னு நான்சி கேட்டாங்களாம். இதுக்கு ராமுவும் நம்ம சார்ட்ஸ்லாம் கூட பயன்படுத்தலான்னு சொன்னானா. நான்சியும் நம்ம சின்னதா ஒரு நாடகத்தை உருவாக்கி இதையெல்லாம் விரிவா சொல்லலாம்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட சிவா கொஞ்சம் கூட ஆர்வத்தை காட்டலையாம். நண்பர்களே என்ன நம்புங்க, போஸ்டர் மட்டும் போதும், இது ரொம்ப சிறந்த யோசனைன்னு சொன்னானா. ஆனா நண்பர்கள் அனைவரும் அவங்களோட கருத்தை சொல்ல முன் வந்தும் சிவா அதை ஏற்கவே இல்லையா. இறுதியா சிவா ஏற்காததுனால நண்பர்கள் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல உண்மையா நம்ம இல்லைன்னு நினைச்சு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்களாம். அடுத்த நாள் டீச்சர் ப்ராஜெக்ட்லாம் சரியா போகுதான்னு பார்க்க வந்து ப்ராஜெக்ட்லாம் சரியா போகுதான்னு கேட்டாங்களாம். ஆனா நான்சியும் ராமும் வெவ்வேறு யோசனையும் வச்சுட்டு இருந்தாங்களாம். ஆனா சிவா யாரோட யோசனையும் கேட்காம இருந்தானா. இதை பார்த்த டீச்சர் சிரிச்சுக்கிட்டே, சிவா சில நேரத்துல எல்லாரோட யோசனையும் சேர்த்து பண்ணா சிறந்த திட்டத்தை உருவாக்க முடியும்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட சிவா ஒவ்வொருத்தரோட யோசனையும் நான் எடுத்துக்கிட்டா என்ன பண்ண முடியும்னு கேட்டானா. அதுக்கு டீச்சர் இன்னும் சிறப்பான காரியத்தை பண்ண முடியும்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட சிவா யோசிச்சு நண்பர்களோட யோசனையும் நல்லா தான் இருக்கு, நம்ம ஒன்னா சேர்ந்து பண்ணலான்னு முடிவு பண்ணி நம்ம ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுவோம், அடுத்தது சார்ட்டை சேர்த்துக்கலாம், அப்புறம் சின்ன நாடகத்தை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாம் அவங்களோட வேலையை துவங்கினாங்களாம். எல்லாரோட யோசனையும் பயன்படுத்ததுனால அவங்களோட ப்ராஜெக்ட் ரொம்ப சிறந்ததா இருந்துச்சான். இதனால எல்லாரும் பெருமையா உணர்ந்தாங்களாம். அன்னையில இருந்து சிவா மற்றவர்களோட கருத்தை மதிச்சது மட்டும் இல்லாம குழுவா வேலை செஞ்சா நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும்னு கத்துக்கவும் செஞ்சானா. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, மற்றவர்களோட கருத்துக்களை நம்ம எப்பவும் மதிக்கணும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.